சக்தி ரூம்ல பாடிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து பொன்னி பார்க்குறாங்க. "என்ன சக்தி பண்ணிட்டுருக்கீங்க? சூப்பரா பாடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் பாடுறது நல்லா இருக்கா? நீ சூப்பரா பாடுன" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "இல்ல எனக்கு திடீர்னு முருகர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பாடிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல சக்தி, அந்த பூ விழுந்தது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "உண்மையாவே சொல்றேன் பொன்னி, நீ சூப்பரா பாட்டு பாடுன" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அத கேட்டோனே பொன்னி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "ஆனா நான் பாடுனது தான் அத்தைக்கு பிடிக்கவே இல்லையே! ஏதோ அதில தப்பு இருக்குமோ என்னவோ!" அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. "அதெல்லாம் விடு பொன்னி, கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அம்மாவெல்லாம். அம்மா ஏதாவது சொன்னா அதெல்லாம் நீ பெருசா எடுத்துட்டு ஃபீல் பண்ணாத பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டுருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க பொன்னி. ஜெயா ரூம்ல இருக்காங்க. சந்திரசேகர் வராரு. வந்த உடனே சொல்றாரு, "பொன்னி சூப்பரா பண்ணாங்க. நல்லா இருந்ததுல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டோனே ஜெயாக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னங்க பேசுறீங்க? நல்லா பாடுனாங்களா? சுருதி, தாளம் மட்டும் சரியா இருந்தா போதாது. அதில ஜீவன் இருக்கணும். புரியுதா? ஒரு பாடகரா இருக்கீங்க. நமக்கு முன்னாடி யாரு நின்னு பாடுனாலும் கரெக்ட்டா சொல்லணும். அதுதான்" அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. எனக்கு என்னவோ நல்லா ரொம்ப பிரமாதமாலாம் பாடல. "பரவாயில்ல" அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. "என்ன ஜெயா இப்படி பேசுற? உண்மையிலேயே பொன்னி பாடுனது நல்லா தான் ஜெயா இருந்துச்சு. அவங்க அப்பா பாடுறா மாரியே இல்ல. அவங்க அப்பா பாடுனா எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இருந்துச்சு. அவங்க அப்பாவும் சூப்பரா பாடுனாரு. அப்ப கலை வாரிசு இல்ல. அதனால தான் பொன்னி சூப்பரா பாட்டு பாடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "இங்க பாருங்க, உங்களுக்கு பொன்னிய புடிக்கும். அதனால தனிப்பட்ட விதத்தில நீங்க பாசமா இருக்கிறதுனால நீங்க இப்படி பேசுறீங்க. வேற எந்த காரணமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. "இதுக்கப்புறம் இத பத்தி பேசாதீங்க. அதோட விட்டுடுங்க" அப்படின்னு ஜெயா பயங்கரமா கோவப்படுறாங்க. பிரீத்தி பயங்கர கோவமா இருக்காங்க. அவளுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா என்னோட வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா. சக்தி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நான் பொன்னிய நல்லா பார்த்துக்கிட்டேன், வழுக்கி விழுந்துட்டா, தூக்கிட்டு போனேன், புடவ கட்டி விட்டேன், இதெல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. "சக்தி ஏன் சக்தி? நான் வாழ வேண்டிய இடத்துல இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க. நான் கட்ட வேண்டிய தாலிய நீ கட்டிட்டு இருக்க. எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு நீ சக்தியோட வாழ்ந்துட்டு இருப்ப. நீ போய் 6 மாசத்துல இவ்ளோ வேலை பண்ணிட்டு இருக்கியே நீ. உன்ன நிம்மதியா வாழவே விட மாட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது அவ்ளோ கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. "சக்தி என்னோட சக்தி. என் சக்திய நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனா நீ இவ்ளோ தப்பு பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்க. கண்டிப்பா நான் என் சக்திய வாங்கிப்பேன். எல்லாமே நான் கூட இருந்தே பண்ணுவேன் பாரு. உன்ன அழிக்காம நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பிரீத்தி வீட்லயே. வீட்ல எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஷிவானி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொன்னியத்த சூப்பரா பாட்டு பண்ணாங்க. அத எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். கேட்டீங்களா? நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க வா, வந்து சாப்பிடு வா" அப்படின்னு சொல்லிட்டு பவானி கூப்பிடுறாங்க. "அம்மா எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம்மா. நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க ஷிவானி. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. "பாட்டு பாத்தியா? சூப்பரா இருக்கு. என் பொன்னியத்த பாடுனது. நல்லா பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜெயா பார்க்குறாங்க. பார்த்தோனே கிட்ட வராங்க. "இங்க பாரு ஷிவானி, வந்து சாப்பிடு. அம்மா கூப்பிடுறாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல ஜெயாம்மா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எனக்கு இப்ப பசிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க ஷிவானி. "சொல்றத கேளு. சொல்ற பேச்ச கேட்கறியா இல்லையா? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஃபோன குடு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா புடுங்குறாங்க. இத எல்லாருமே வீட்ல இருந்து பார்க்குறாங்க. "குடு, ஃபோன குடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, "வா வந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் ஏன் இப்படி நடந்துக்கிற ஜெயா? நீ இப்படி நடந்துக்கவே மாட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. "பின்ன வேற எப்படி நடந்துப்பாங்க? எப்பவுமே பாசம் காட்டிட்டே இருப்பாங்களா? தப்பு பண்ணா கண்டிக்கணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. "தப்பு பண்ண மாதிரி தெரியல. நீ ரொம்ப கோவத்துல இருக்க. பொன்னிய பத்தி எல்லார்கிட்டயும் பேசுறதுனால, அதனால கோவம் வந்து தான் சிவா நீ இப்படி பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "நீங்க எது வேணா நெனச்சுக்கங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் பண்றது எல்லாமே கரெக்ட்டு தான். ஆமா, என்ன பெரிய பாட்டு பாடிட்டா? ஏதோ பாடுனா, அதோட விட வேண்டியது தானே. அது பெருசா எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ஜெயா பயங்கர கோவமா சொல்றாங்க. அப்போ உஷா சொல்றாங்க, "ஆமா பாடிட்டா. நான் கூட தான் சூப்பரா பாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாரு. "என்னது நீ பாடுவியா?" சண்முகத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "நீலாம் பாட்டே பாடிடாத. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஓடிடுவாங்க" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாரு, "ம்மா நீ ஏம்மா பாடுற? இந்த மாரி விளையாட்டுலாம் நீ விளையாடாத சரியா?" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சித்தப்பு நீயும் சேர்த்து கிண்டல் பண்ற? பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? நீலாம் பாடுறன்னு சொன்னா யார் கேட்கறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி டென்ஷனா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கோவப்படுறாங்க உஷா. ஜெயா திட்டினதெல்லாம் நெனச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பொன்னி. அவங்க போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்ப சக்தி வராரு பின்னாடியே. "விடு பொன்னி, அம்மா ஏதோ பேசுறாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. சரியா? அம்மா ஹர்ட் பண்ற மாரி தான் பேசுறாங்கன்னு தெரியுது. விடு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நீ நல்லா தான் பாடுன. நீ எப்பவுமே ட்ரை பண்ணு. உன்னோடத நீ விட்டு குடுக்கவே குடுக்காத. நீ நல்லா பாடு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "அதான் சொல்ட்டேன்ல ஃபீல் பண்ண வேண்டான்னு" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கருந்து போறாரு. அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. திட்டினது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாங்க.
என்ன நான் அத்தை நம்மள இப்படி திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னும் கூட நம்ம நல்லா பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. பொன்னி பயங்கரமா.